வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் இந்தியால இருக்கிற பெரும்பாலான பெற்றோரோட ஒரு பெரிய கனவு, அதே சமயம் ஒரு பெரிய டென்ஷனும் சொல்லலாம். ஆமாங்க, டயர் 1 பள்ளிகள் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல இந்த பள்ளிகளுக்கு உண்மையிலே என்ன பங்கு இருக்கு? வாங்க இத பத்தி விரிவாக அலசுவோம். அப்போ நம்மளோட முதல் கேள்வியே இதுதான். ஒரு டயர் 1 ஸ்கூலுங்கிறது நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்கு உண்மையிலே ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி தானா? இதுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கா, இல்ல இது வெறும் ஒரு பிரம்மையா? வாங்க இதுக்கான தெளிவான பதில கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். சரி, இந்த விஷயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல ஏன் எல்லாருமே இந்த டயர் 1 பள்ளிகள் பின்னாடி போறாங்க? அப்படி என்னதான் இருக்கு அதுல? அதோட ஈர்ப்புக்கு என்ன காரணம்? அத முதல்ல புரிஞ்சுக்கலாம். பெத்தவங்க ஏன் இந்த டயர் 1 பள்ளிகளை விரும்புறாங்கன்னா அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல கல்வித்தரம். சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐபின்னு ரொம்ப உயர்வான தரத்துல இருக்கும். அப்புறம் ஸ்கூலோட உள்கட்டமைப்பு, வளங்கள் எல்லாமே டாப் கிளாஸ்ல இருக்கும். அங்க படிக்கிற மத்த மாணவர்கள் மூலமா ஒரு பவர்ஃபுல் நெட்வொர்க் கிடைக்கும். உலகம் முழுக்க இருக்கிற வாய்ப்புகள் பத்தின ஒரு வெளிப்பாடும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தலைமை பண்பு, விமர்சன சிந்தனைன்னு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கூடவே ஒரு நல்ல கலாச்சாரத்தையும் ஒழுக்கத்தையும் கத்துக் கொடுக்கறாங்க. இங்க பாருங்க, இந்த ஒரு வாக்கியம் எல்லாத்தையும் அழகா சொல்லிருது. டியர் 1 பள்ளிகள் பெரும்பாலும் தன்னம்பிக்கை, திறமையான, எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கக்கூடிய தனிநபர்களை உருவாக்குது. மற்ற பள்ளிகள்ல கிடைக்காத பல வாய்ப்புகளையும் அது கொடுக்குது. இது பெற்றோர்களோட ஆசையில ஒரு நியாயம் இருக்குன்னு காட்டுது இல்லையா? சரி, ஒரு பக்கம் இவ்ளோ நன்மைகள் இருக்கு. ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? இப்போ அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பெரிய பேரு, இந்த பெருமை, இதுக்காக நாம கொடுக்கிற விலை என்ன? இதனால வர்ற அழுத்தங்கள் என்னென்ன? வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நாம பிளஸ்ஸா நினைச்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு மைனஸ் இருக்கு. ஒரு பக்கம் உயர்கல்வி தரம்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் அதுவே தாங்க முடியாத பிரஷர், ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்குது, ஆனா அதுக்கு நாம கட்டுற ஃபீஸ் மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடையா இருக்கு. வெறும் சான்றிதழ்கள் மேல கவனம் செலுத்துறதுனால கல்வி ஒரு வியாபாரமா மாறுற ஆபத்தும் இருக்கு. ரொம்ப பாதுகாப்பான சூழல்ல வளர்றதுனால நிஜ உலகத்துல இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிற பக்குவம் குறையுது. இதுதான் அந்த பெருமையின் முரண்பாடு. இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, படிப்போட உண்மையான நோக்கமே மாறிப்போக வாய்ப்பு இருக்கு. புதுசா கத்துக்கணுங்கிற ஆர்வம், வாழ்க்கைக்கு தேவையான திறமைகள் இதெல்லாம் போய் கவனம் முழுக்க மார்க்ஸு, போர்டு எக்ஸாம்ஸு, அடுத்து எந்த பெரிய காலேஜ்ல சேரணுங்கிறத நோக்கியே போயிருது. சரி, இந்த டயர் 1 மேல இருக்கிற மோகங்கிறது ஏதோ ஒரு குடும்பத்தோட பிரச்சனை மட்டும் இல்ல. இதனால நம்ம மொத்த கல்வி அமைப்புலயும் ஒரு பெரிய இடைவெளி உருவாகுது. இது எப்படி ஒரு தனிப்பட்ட விஷயமா இல்லாம ஒரு சமூக பிரச்சனையா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த வரைபடத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். டயர் 1 பள்ளிகள்ல எல்லா வசதிகளும் நிதியும் குவிஞ்சு கிடக்கு. டயர் 2 பள்ளிகள்ல ஓரளவுக்கு இருக்கு. ஆனா டயர் 3 பள்ளிகள்ல ரொம்ப குறைவான வசதிகள் தான் இருக்கு. இதனால பள்ளிகளுக்கு நடுவுல இருக்கிற ஏற்றத்தாழ்வு ரொம்பவே அதிகமாகுது. இதோட விளைவு என்ன தெரியுமா? நடுத்தர மற்றும் கீழ்மட்ட பள்ளிகள் மேல ஒரு தேவையில்லாத அழுத்தம் வருது. நம்ம சமுதாயத்திலேயே ரேங்கிங், பெருமை மேல ஒரு வெறித்தனமான கலாச்சாரம் உருவாகுது. இது சமூக பொருளாதார பிரிவினைகளை இன்னும் அதிகப்படுத்துது. இதனால கல்வித்துறையில புதுசா ஏதாவது முயற்சி பண்றதுக்கோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ கூட யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளவு குழப்பமான ஒரு சூழல்ல ஒரு பெற்றோரா நீங்க என்ன முடிவு எடுக்கணும்? எப்படி சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும்? சரி, பிரச்சனையெல்லாம் பேசிட்டோம். இப்போ தீர்வு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சரிபார்ப்பு பட்டியல் இருக்கு. முதல்ல ஒன்று தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுக்கு 1 பள்ளிங்கிறது அரசாங்கம் கொடுக்குற பட்டம் கிடையாது. இது ஒரு முறைசாரா முத்திரை தான். ஒரு பள்ளியோட தரம், நிர்வாகம், தரங்கள் எல்லாம் உண்மையிலே நல்லா இருக்கான்னு ஆதாரங்களோட சரிபார்த்து நாமளே முடிவு பண்றதான் இது. வெறும் பேரை வச்சு முடிவு பண்றதே இல்ல. இப்போ நீங்க ஒரு பள்ளியை சரிபார்க்கணும்னா இந்த சரிபார்ப்பு பட்டியலை பயன்படுத்தலாம். முதல்ல அங்கீகாரம், அதாவது அந்த பள்ளி உண்மையிலேயே சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ இல்ல ஐபி போர்டுல இணைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது ஆளுகை, டிபிஎஸ், டேவி மாதிரியான நம்பிக்கையான சட்டப்படி பதிவு செஞ்ச அமைப்புகள் நடத்துறாங்களான்னு பார்க்கணும். அப்புறம் ஆசிரியர்கள், அவங்களுக்கு பிஎட், எம்எட் மாதிரி தகுதிகள் இருக்கா, அனுபவம் இருக்கா, அடிக்கடி வேலை விட்டு போறாங்களான்னு கவனிக்கணும். உள்கட்டமைப்பு, ஆய்வகங்கள், நூலகம், விளையாட்டு வசதிகள் எல்லாம் சரியா இயங்குதான்னு பார்க்கணும். கல்வியில போர்டு தேர்வு முடிவுகள் எப்படி இருக்கு, ஒலிம்பியாடு மாதிரி போட்டிகள்ல கலந்துக்கிறாங்களான்னு பார்க்கலாம். கடைசியா வெளிப்படைத்தன்மை, கட்டண விஷயத்துல தெளிவா இருக்காங்களா, பெத்தவங்க கூட சரியா தொடர்பு கொள்றாங்களான்னு பார்க்கணும். அதே மாதிரி சில எச்சரிக்கை அறிகுறிகளையும் நீங்க கவனிக்கணும். பள்ளியோட இணைப்பு என்ன வாரியத்தோட வெப்சைட்ல சரிபார்க்க முடியலன்னா அது ஒரு அபாய கொடி. ஐபி, கேம்பிரிட்ஜ் அங்கீகாரம் இல்லாமலே சர்வதேசம்னு பேரை வச்சிருந்தா யோசிக்கணும். ஆய்வகங்கள், நூலகம், விளையாட்டு மைதானம் எதுவுமே சரியா இல்லைனாலும் அது நல்ல அறிகுறி இல்ல. ஆசிரியர்களுக்கு முறையான தகுதி இல்லாம இருந்தா அதுவும் ஒரு பெரிய மைனஸ். கடைசியா ரொம்ப கம்மி கட்டணத்துல மலை போல வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அங்க ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த விவாதத்தை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போலாம்.
நம்ம பிள்ளைங்கள ஒரு நல்ல பள்ளியில சேர்க்கறது மட்டும் நம்ம லட்சியமா இருக்கக்கூடாது. நாளைக்கு வரப்போற ரோபோக்கள் நிறைந்த உலகத்துக்கு அவங்கள தயார்படுத்துற ஒரு பள்ளிய தேர்ந்தெடுக்கணும். அதுதான் உண்மையான நோக்கம். இந்த ஒப்பீட்ட பாருங்க. திரும்ப திரும்ப செய்கிற வேலை, தரவு செயலாக்கம், கணக்கு போடுறது, சொன்னதை செய்யறது, இது எல்லாம் சீக்கிரத்துல ரோபோக்களே செஞ்சிரும். ஆனா மனுஷங்களுக்குன்னு சில தனித்துவமான திறமைகள் இருக்கு. படைப்பாற்றல், புதுமையா யோசிக்கிறது, ஒரு பிரச்சனைய ஆழமா சிந்திச்சு தீர்க்கிறது, மத்தவங்க மேல அனுதாபம் காட்டுறது, எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யறது, தலைமை பண்பு, இதெல்லாம் தான் நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு தேவைப்பட போற திறன்கள். அதனால நீங்க எந்த பள்ளிய பத்தி யோசிச்சாலும் இந்த ஒரே கேள்விய மட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த பள்ளி எந்த ஒரு சவாலையும் சமாளிக்கிற, எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற, பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு குழந்தைய உருவாக்குமா, இல்ல வெறும் பரீட்சையில நல்ல மார்க் வாங்குற ஒரு குழந்தைய மட்டும் உருவாக்குமா? முடிவா ஒன்னே ஒன்னு தான் சொல்லணும். நம்மளோட இலக்கு நம்ம குழந்தைக்கு ஒரு அடுக்கு 1 முத்திரைய வாங்கி கொடுக்கறதில்ல. வாழ்க்கையில என்ன நிச்சயமற்ற நிலை வந்தாலும் அதை சமாளிக்க தயாரா இருக்கிற ஒரு குழந்தைய உருவாக்குறது தான். இத மனசுல வச்சுக்கிட்டு உங்க முடிவு எடுங்க.